ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நாம் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு ஸ்பெஷலான பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். பாதாம் பால் கொழுக்கட்டை நல்ல க்ரீமியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த பாதாம் பால் கொழுக்கட்டையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல்ரெடி டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப்பு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடும். அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் ஒரு குட்டி பவுலில் 45 கிராம் பாதாம் சேர்த்து அதை ஊற வச்சுட்டு, இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே தோலை உரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் சேர்த்து கூட ஊற வச்சு எடுக்கலாம். ஆனால் இந்த பாதாமோட கலர் லைட்டாக மாறி இருக்கும். அதனால் இப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ இந்த தோல் உரித்த பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 கப்பு பால் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. என்ன தான் நைஸாக அரைச்சி எடுத்தாலும் அதில் வந்து சின்ன சின்ன பீசஸ் வந்து பாதாம் இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம இதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்ல நைஸாக க்ரீம் மாதிரி இருக்குது. இந்த பால் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நல்ல திக்கான ஃபுல் க்ரீம் பால் 1/2 லிட்டர் சேர்த்து அதை அப்படியே அடுப்பை ஸ்லோவில் வச்சு கொதிக்க வச்சுருவோம். அப்படியே நல்லா கொதித்து வரட்டும் அந்த பாட்டுக்கு. ஆனால் மேலே ஏடு மட்டும் படியாமல் அப்படியே பார்த்துக்கணும். இந்த பக்கம் இன்னொரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் நம்ம அரைச்செடுத்த அந்த அரிசி மாவை சேர்த்து அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 1 ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை, நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்த அந்த பாதாம் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்திருக்க இந்த 1 கப்பு அரிசிக்கு இந்த 2 ஸ்பூன் பாதாம் பேஸ்ட்டு சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சேர்த்துக்கணுன்னாலும் இன்னும் கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு அரிசி ஊற வச்சு தான் நம்ம பண்ணணுமான்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக ஊற வச்சு பண்ணிங்கனாக்கா சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கே தெரியும், வெளியே ரெடிமேடாக வாங்குகிற மாவுக்கும் நம்ம வீட்லேயே அரிசி ஊற வச்சு பண்ணுற அந்த மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஊற வச்சு அரைச்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பச்சரிசி, எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி இருந்தால் அதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உருண்டைகள்லாம் நல்ல நைஸாக சூப்பராக வரும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கினது போதும். அதை ஆறின பிறகு இன்னும் நல்லாவே கெட்டியாயிடும். ஆறின பிறகு கட்டிகள் இல்லாமல் நல்ல நைஸாக சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து தேவையான அளவுக்கு தேவையான சைஸில் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த உருண்டைகள் எல்லாம் ஒரே ஷேப்பில் வேணும், ஒரே ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாக்கா, நம்மளோட மெஷரிங் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பாருங்கள், அதிலிருந்து நீங்கள் மாவு எடுத்து கூட பண்ணலாம். அப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இது மேலே ஒரு துணியை போட்டு மூடி அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பால் நல்லாவே கொதித்து வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு மேலே சேர்ற இந்த ஆடையை வந்து அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்படியே விட்டோம்னா அது வந்து பாசந்தி மாதிரி ஆகிடும். பால் வந்து நல்ல திக்காக இருக்கிறதால நடுவே கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நாம் அந்த அரிசியை அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலசி எடுத்த தண்ணி, அப்புறம் இந்த பாதாம் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு அலசி எடுத்த தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ இந்த பாதாம் பேஸ்ட், அதாவது வடிகட்டி எடுத்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு தனியாக அரிசி மாவு கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அரிசி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை சேர்த்து அலசி ஊற்றிட்டோம். ரொம்பவும் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. இதுவே இன்னும் கொதித்து வந்தாக்கா ஒரு மீடியம் திக்னஸ்க்கு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே ஏலக்காய் தூள் நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம், ஆனால் நான் வந்து முன்னாடியே சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த உருண்டையை சேர்த்து அது வந்து வெந்து வரும்போது இந்த ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன்.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை உருண்டைகளை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஓரளவுக்கு கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். அதுக்கு நடுவே அரை கப்பு கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்து அடுப்பு இந்த டைமில் நல்லாவே ஸ்லோவாக இருக்கட்டும். முடிஞ்சால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த கண்டென்ஸ்டு மில்கை நல்லா சேர்த்து கரைச்ச பிறகு கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமே போயிட்டு அந்த பாட்டம் சர்ஃபேஸில் அப்படியே செட்டில் ஆகிடும். அந்த சூட்டுக்கு சீக்கிரமே அது வாசனையே ஒரு மாதிரி மாறிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வெள்ளையாக இருக்கிற பால் கொழுக்கட்டை, கலர் மாறக்கூடாது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். இந்த பால் கொழுக்கட்டை முடிக்கிற வரைக்கும் அடுப்பை நம்ம ஹைலியோ இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கவே வேண்டாம். இப்போ நல்லா கலந்து கரைச்சி விட்டாச்சு. கலரும் பாருங்கள் நல்லாவே மாறி வந்திருக்கு. இந்த டைமில் அரை கப்பு சர்க்கரையை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துருக்கோம், சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். அதிகமாக இருக்குமா இனிப்புன்னு நினச்சிக்காதீங்க. இது கரெக்டாகவே இருக்குது. இது பாதாம் பால் கொழுக்கட்டைன்றதால கண்டிப்பாக 2 ட்ராப்ஸ் நம்ம பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டாக்கா பாதாமை கூட சீவியோ இல்லாட்டி பொடி பண்ணியோ கூட சேர்க்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது பால் கொழுக்கட்டைன்னு சொல்லும்போது ப்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கலந்து கரைச்சி விட்டாச்சு. இந்த பாருங்கள் நம்மளோட பாதாம் பால் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படியே பார்க்கவே இந்த பெங்காலி ஸ்வீட் மாதிரி இருக்குது. இந்த குட்டி குட்டி ரசகுல்லா மாதிரி இருக்குது. குட்டி பசங்க சாதாரணமாக பண்ணுற பால் கொழுக்கட்டையை சாப்பிட்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த பாதாம் பால் கொழுக்கட்டையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பிடிச்ச அந்த குல்ஃபி ஐஸோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இதில் அப்படியே இருக்குது. இதை நம்ம வெளியே வச்சு சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீவி வச்சுருக்க அந்த பாதாமை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இதிலிருந்து ஒரு கொழுக்கட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது கையிலேருந்து வழுக்கி போயிடுமோன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் கட் பண்ணுறேன். இது ஹார்டாக இருக்குமான்னு நினச்சிக்காதீங்க, சாஃப்டாக தான் இருக்குது. வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வித்தியாசமான நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கிற பாதாம் பால் கொழுக்கட்டையை செய்து கடவுளுக்கும் படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.